தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. வாக்குப்பதிவு நடுவங்களுக்கு பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 2302 வாக்குச்சாவடி நடுவங்களுக்கும் 3800 காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து துணை ராணுவப் படையினரும் சென்றுள்ளனர். இந்நிலையில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் இன்று மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெறுகிறது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையும் இன்று மாலையுடன் ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் தொகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள் ஆகியவற்றில் வெளியாட்கள் தங்கியுள்ளனரா என்பது குறித்து மாலை 6 மணிக்கு மேல் அதிரடி ஆய்வு நடத்தவும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இன்று மாலை முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் எனவும் விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது.